அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இன்று ஒரு குருநாதர் என்ற தலைப்பிலே இனிமேல் அவ்வப்போது மகான்களை பற்றியும் சித்தர்களை பற்றியும் நாயன்மார்களை பற்றியும் வரலாறுகள் பதிய இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக அடியேன் குறிப்பிடப் போவது விசிறி சுவாமிகள் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்ரீ யோகிராம் சூரத்குமார் ஐயாவை பற்றி. எப்பவுமே ராமஜபம் சொல்லி கொண்டிருப்பார் அப்படின்னா ஐயாவுடைய அடையாளம். ஆஜானுபாகுவான உடல்வாகு, ஒரு பயந்த சுபாவம் மாதிரி, ஆனால் மனது ரொம்ப திடமான மனது, பாம்பை கண்டாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். இது மாதிரி பல பெருமைகளை ஐயாவை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ரொம்ப கருணை உள்ளம் படைத்தவர். தாம் அறிந்த வித்தைகளை மனிதர்களுக்கு பயன்படும் வகையிலே மாற்றி கொடுத்தவர். மனிதர்களின் கர்மாமை போக்குவதற்கான வழியை காட்டியவர் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே சொல்ல முடியாது. இப்போ ஸ்ரீ யோகிராம் சூரத்குமார் அப்படிங்கிறவங்க 1918 வருடம் டிசம்பரில் பிறக்கிறாங்க. அது இன்றைக்கி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லையா, அங்கே பாலியா மாவட்டத்தில் நர்தரா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் ஐயா பிறந்தது. 2வது குழந்தையாக பிறக்கிறாங்க. பேர் ராம் சூரத் குவார் அப்படின்னு வைக்கிறாங்க. இது காலப்போக்கில் குமாராக மாறிடுது. இந்த குவார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராமபிரான் மீது அதிக பக்தி கொண்டவர்கள். ஒரு பித்து பிடித்த மாதிரி அப்படின்னு சொல்லுவோம்ல, எல்லாமே ராமபிரான் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் குவார் அப்படின்ட்டு வைப்பாங்களாம். அவங்க அப்பா பேர் ராம்தத் குவார், அம்மா பேர் குசும் தேவி அப்படின்னு குறிப்பிடப்படுது. ரொம்ப சாதாரணமாக நினச்சிட வேண்டாம். ஐயா படித்தது அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் பிஏ பட்டம் வாங்கியிருக்காங்க. இவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க எதில் ஆர்வமாக இருந்திருக்காங்கன்னா சாதுக்களுக்கு உதவி செய்தல். ஏன்னா அடியார்கள் சேவை தான் ரொம்ப பெரியது அப்படின்னு நம்மளோட சைவ சித்தாந்தத்திலையும் குறிப்பிடப்படும். அந்த வகையில் ஐயா பார்த்திங்கன்னா சாதுக்களுக்கு சேவை செஞ்சுருக்காங்க. அதில் தான் மன திருப்தியும் அடைஞ்சிருக்காங்க. இந்த சாதுக்கள் வர்ற போகிறப்ப உத்தரப்பிரதேசத்துக்கு போகிற வரப்பையெல்லாம் ஒரு மலையே சிவலிங்கமாக தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஸ்ரீ யோகிராம் சூரத்குமார் ஐயா தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ சரி, கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ட்டு 1947 அந்த காலகட்டங்களில் திருவண்ணாமலைக்கு வர்றாங்க. அப்போ ரமணர் அதே போல் அரவிந்தர் 2 பேருமே ரொம்ப பெரிய மகான்கள். ஐயா 2 பேருமே அவங்கள தரிசிக்கிறாங்க. எல்லாமே கண்களால் தான் பேசிக்கிறாங்க. தீட்சை எல்லாமே புன்முறுவலால் தான், அப்படியே சின்னதாக சிரிக்கிறது, கண்களாலேயே பேசிக்கொள்வது, இந்த மாதிரியே தான் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. இது ரமணாசுரம் போய் ஐயாவையும், அதே போல் கேரளாவில் ஆனந்தபுரத்தில் போய் ராமதாசர் ஐயாவையும் தரிசனம் செய்கிறாங்க. இதில் இடையில பார்த்திங்கன்னா இமயமலைக்கு போகிறாங்க யோகிராஜ் சூரத்குமார் ஐயா. போகிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரமணர் ஐயாவும் அரவிந்தர் ஐயாவும் முக்தி அடைஞ்சிட்றாங்க. ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு சூரத்குமார் ஐயா. இது மாதிரி குருவை நம்மளால் பார்க்க முடியாமல் போயிடுச்சே அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே கழிக்கின்றார். 1952 காலகட்டங்களில் திரும்ப பார்த்திங்கன்னா ராமதாசர் ஐயாவை குருவாக ஏற்றுக்கிறாங்க. அப்போ தான் அந்த மந்திரமானது அவருக்கு உபதேசிக்கப்படுகிறது. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படிங்கிற மந்திரம். அதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு சிஷ்யனை பக்கத்தில் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா குருவுக்கு தெரிந்துவிடும் இவர்கள் ஒரு உத்தம நிலையை அடைந்து விட்டார். அப்படிங்கும்போது நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லவும் யோகிராம் சூரத்குமார் ஐயாவுக்கும் ஒரு பதட்டம், குருவை விட்டு நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிற ஒரே பதட்டம். ஆனால் நீ போய் தான் ஆகணும் அப்படிங்கிறது. குருவோட வார்த்தையை தட்ட முடியாதே, சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது சரி கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்போ குரு கேட்குறாங்க, சரி எங்கே போகலான்ட்டு இருக்குது அப்படிங்கும்போது யோசிக்காமல் சொன்ன வார்த்தை திருவண்ணாமலைக்கு அடியேன் செல்கிறேன் அப்படின்ட்டு. ஐயா ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே சந்நியாசமெல்லாம் கிடையாது, இல்லற வாழ்வில் இருந்தவர் தான். அவங்களுக்குன்னு குழந்தைகள் இருந்தாங்க. எல்லாத்தையுமே கூப்பிட்றாங்க. இருந்தாலும் அதாவது மனைவியை தன்னுடன் கூப்பிட்றாங்க. அவங்க குழந்தைகளை வளர்க்கின்ற கடமை எனக்கு இருக்கிறனால வர முடியாது அப்படின்றாங்க. அதனால் துறவரம் மேற்கொண்டு ஐயா எங்கே வந்துடுறாங்க, திருவண்ணாமலைக்கு 1959 காலகட்டங்களில் நிரந்தரமாக திருவண்ணாமலையில் தங்குறாங்க. தொடர்ந்து ராமஜபம், ராம 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 ராமன்னு அந்த ராமஜபத்தை சொல்லி சொல்லி உடலை மெருகேற்றி கொண்டே இருக்கின்றாங்க. ஒரு காலகட்டத்தில் 1970-77 காலகட்டங்களில் ஐயாவுக்கு ஒரு சின்ன
வீடு வந்து ஒரு பக்தர் வந்து காணிக்கையாக கொடுக்குறாங்க. முதல்ல தயங்கினாலும் அப்புறம் அதில் குடியேறுறாங்க. அங்கே தான் சித்துக்கள் நடைபெற்றது, அதிசயங்கள் நடைபெற்றது. ஐயாவோட அந்த பக்தியோட மேன்மையை உலக அறிந்து கொண்டது அந்த காலகட்டத்தில் தான் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. ரொம்ப அற்புதமான அந்த காலகட்டமாக இது குறிப்பிடப்படுகிறது. இதற்கு பிறகு மீண்டும் அவர் ஜபம் செய்கின்றார். நிறைய பக்த கோடிகள் ஐயாவை பார்க்க வருகிறார்கள். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் புது ஆசிரமம் அமைத்து தருவதற்கு ஒரு சிலர் முன் வருகிறார்கள். வந்து ஐயாட்ட கேட்குறாங்க, நான் விருப்பப்பட்டால் தான் வருவேன் அப்படிங்கிற வார்த்தையோடு அனுமதி கொடுக்குறாங்க. அதே போல் ஆசிரமமும் கட்டப்படுகிறது. அந்த இடத்துக்கு போகும்போது வேதமந்திர ஓசையாக கேட்கிறது. முன்னால் அக்ரஹாரமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐயா குறிப்பிடுறாங்க. அதனால் அது அக்ரஹார கொள்ளை அப்படின்ட்டு வழங்கப்பட்டு இருக்கு. எப்போ ஐயாவோட அந்த சித்துக்கள் எல்லாம் கைவரப்பட்டதோ அதற்கு முன்னால் இருந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் நம்ம அருணாச்சலேஸ்வரரோட ஆலயத்தில், அண்ணாமலையாருடைய ஆலயத்தில் சென்று அங்கே தியானிப்பது ஐயாவுடைய வழக்கம். அங்கு தான் தியானம் செய்கிறது, தவம் செய்கிறது, இந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரி வினைகள் எல்லாமே கழியப்பெறுகின்றது. அவருக்கான இடமும் இறைவனால் அங்கு வழங்கப்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. இன்றளவும் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பக்த கோடிகள் வந்துட்டு அங்கே குவிந்திருப்பாங்க. அன்னதானங்கள் வழங்கப்பெறும். ரொம்ப சிறப்பாக அமைதியாக அமையப்பெற்ற ஆசிரமம் யோகிராஜ் சூரத்குமார் ஐயாவுடையது. கண்டிப்பாக சென்று நீங்கள் பார்க்க வேண்டியது. நிறைய அதிசயங்களை நிகழ்த்தியிருக்காங்க, நிறைய அதிசயங்கள். எழுத்தாளர் பாலகுமாரன் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எல்லாமே யோகிராம் சூரத்குமார் ஐயாவை பார்த்து ஆசி பெற்றவர்கள் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். 2001 தான் வந்துட்டு ஐயா முக்தி அடைகிறாங்க. அதுக்கப்புறமும் இன்றளவும் பார்த்திங்கன்னா அந்த ஆசிரமத்தில் ஐயாவுடைய புகழ் பாடப்படுவதோடு சேர்ந்து அந்த ராம மந்திரமும் பார்த்திங்க அப்படின்னா இடைவிடாது ஜபித்து கொண்டு இருக்கப்படுகிறது. அந்த இடத்துல இருக்கிற அந்த எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா திருவண்ணாமலைக்கு போகும்போது ஐயாவுடைய ஆசிரமத்தை போய் பார்வையிட்டுட்டு வாங்க. அங்கே ஒரு 10 நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு வாங்க. ரமணாசிரமம் போய் ஐயாவை, ஸ்ரீ ரமணரை பார்த்துட்டு யோகிராம் சூரத்குமார் ஐயாவையும் பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புரிதலை உண்டாக்கும். மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நிறைய இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எல்லாமே யோகிராம் சூரத்குமார் ஐயாவை பார்த்து ஆசி பெற்றவர்கள் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். 2001 தான் வந்துட்டு ஐயா முக்தி அடைகிறாங்க. அதுக்கப்புறமும் இன்றளவும் பார்த்திங்கன்னா அந்த ஆசிரமத்தில் ஐயாவுடைய புகழ் பாடப்படுவதோடு சேர்ந்து அந்த ராம மந்திரமும் பார்த்திங்க அப்படின்னா இடைவிடாது ஜபித்து கொண்டு இருக்கப்படுகிறது. அந்த இடத்துல இருக்கிற அந்த எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா திருவண்ணாமலைக்கு போகும்போது ஐயாவுடைய ஆசிரமத்தை போய் பார்வையிட்டுட்டு வாங்க. அங்கே ஒரு 10 நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு வாங்க. ரமணாசிரமம் போய் ஐயாவை, ஸ்ரீ ரமணரை பார்த்துட்டு யோகிராம் சூரத்குமார் ஐயாவையும் பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புரிதலை உண்டாக்கும். மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, மாற்றம் நம் மனதிலிருந்து வர வேண்டியது. வாழ்க்கையை பற்றின புரிதலை அவர்கள் உணர வைப்பார்கள் அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை நண்பர்களே. கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.